11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி 2.10 6ஆம் கணக்கு பார்க்கிறோம். x - 2y ≥ 0, 2x - y > -2, x ≥ 0, y ≥ 0 என்ற 4 அசமன்பாடுகளையும் குறிக்கும் பகுதிகளை கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. அசமன்பாடுகள் குறிக்கும் பகுதியை கணக்கிடுவதற்கு வரைபடம் வரையணும். வரைபடம் வரைவதற்கு 4 அசமன்பாடுகளுக்கு முதல்ல புள்ளிகள் கணக்கிடலாம். முதல் அசமன்பாடு x - 2y ≥ 0. புள்ளிகள் கணக்கிடுவதற்காக x - 2y = 0 எடுத்துக்கலாம். இதிலிருந்து y-இன் மதிப்புகள் ஏது கணக்கிடுறோம் அப்படின்னா x = -2y வலதுபுறம் போகிறப்ப +2y, 2y = xன்னு மாற்றி எழுதிட்டோம்னா y = மதிப்பானது x பெருக்கல்ல இருக்கக்கூடிய 2 வலதுபுறம் போகிறப்ப வகுத்தல்ல வந்துடும். இப்போ புள்ளிகள் ஏது கணக்கிடுறோம் அப்படின்னா புள்ளிகளில் எக்ஸுக்கு பிரதியிடக்கூடிய மதிப்பானது டினாமினேட்டரில் 2 இருக்கிறதுனால 2ஆல் வகுபடக்கூடிய எண்களாக நம்ம கொடுத்துடலாம். எக்ஸ் மற்றும் ஒய்க்கு மதிப்புகள் எக்ஸுக்கு முதல்ல 0னே கொடுத்துடலாம். 0னு கொடுக்குறப்ப 0/2ங்கிறப்ப 0, அடுத்து 2ன்னு கொடுத்தோம்னா 2/2னா மதிப்பு 1ன்னு வந்துடும். இரண்டாவது அசமன்பாடானது 2x - y ≤ -2. 2x - y = -2ன்னு எடுக்கலாம். ஒய்யின் மதிப்பு கணக்கிடுறோம். -2 + 2x வலதுபுறம் போகிறப்ப -2xன்னு ஆகும். அனைத்து மதிப்புகளுமே மைனஸில் இருக்கிறதுனால ஒரு மைனஸால் பெருக்கிக்கிட்டோம்னா y = 2 + 2x. எக்ஸை வேணால் முதல்ல எழுதிக்கிட்டோம்னா y = 2x + 2. எக்ஸுக்கு எந்த மதிப்புகள் வேணாலும் பிரதியிடலாம். ஏன்னா இங்கே பின்னத்திலாம் கிடையாது. அப்போ எந்த மதிப்புகள் வேணாலும் பிரதிக்கிட்டு ஏதேனும் 2 மதிப்புகள் எழுதிக்கலாம். எக்ஸ் மற்றும் ஒய்க்கு எக்ஸுக்கு 0 ஏது கொடுத்துட்டோம்னா 2 × 0 0 + 2 எனும் பொழுது மதிப்பு 2. 1 என பிரதியிட்டுட்டோம்னா 2 × 1 1, 2 + 2 4. முதல் மதிப்பு முதல் சமன்பாட்டிற்கான புள்ளிகள் 0, 0, அடுத்து 2, 1. இதில் 0, 2 மற்றும் 2, 4. மற்ற 2 அசமன்பாடுகளும் எடுக்கிறோம். x ≥ 0 மற்றும் y ≥ 0. x = 0 எடுத்துட்டோம்னா எக்ஸுக்கு எந்த மதிப்புகள் கொடுத்தாலும் ஒய்யின் மதிப்புகள், அதாவது ஒய்க்கு எந்த மதிப்புகளாக இருந்தாலும் எக்ஸின் மதிப்பு நமக்கு மாறாது. இப்போ எக்ஸ் ஒய் 0 0 இங்கே 1 2ன்னு கொடுக்கலாம், அல்லது 0 1ன்னு கூட கொடுக்கலாம். ஏதேனும் 2 மதிப்புகள். y ≥ 0 என்ற அசமன்பாட்டை y = 0 எடுக்கிறோம் அப்படின்னா இதுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்புகளானது எக்ஸ் மற்றும் ஒய்யில் ஒய்யின் மதிப்பு 0 என்பது மாறாததாக அமையும். எக்ஸுக்கு எந்த மதிப்புகள் வேணாலும் கொடுக்குறோம். 1 மற்றும் 2 புள்ளிகளானது 0, 1, 0, 2. அடுத்ததில் 1, 0, 2, 0. இந்த புள்ளிகளை வச்சு வரைபடம் வரைகிறோம். வரைபடமானது முதல் அசமன்பாட்டில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளிகளானது எக்ஸுக்கு 0ங்கிறப்ப ஒய்யின் மதிப்பும் 0, 0, 0. அடுத்து எக்ஸுக்கு 2 எனும் பொழுது ஒய்யின் மதிப்பு 1. இந்த இரு புள்ளிகளையும் இணைக்கிறப்ப கிடைக்க ஒரு நேர்கோடு நமக்கு கிடைக்குது. x - 2y = 0. இரண்டாவது அசமன்பாடு எக்ஸுக்கு 0 எனும் பொழுது ஒய்யின் மதிப்பானது 2, எக்ஸுக்கு 1 எனும் பொழுது ஒய்யின் மதிப்பு 4, 1, 4. இந்த 2 நேர்கோடுகளையும் இணைக்கிறோம், அதாவது இந்த 2 புள்ளிகளையும் இணைக்கிறப்ப ஒரு நேர்கோடு கிடைக்குது. அசமன்பாடானது x - 2x - y = -2. இரண்டு அசமன்பாடுகளுக்கும் பொதுவான பகுதிகளை கணக்கிடுறோம் அப்படின்னா x - 2y ≥ 0ன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ≥ 0ங்கிறப்ப இந்த நேர்கோட்டிற்கு மேலே அமைந்திருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு புள்ளி x - 2y = 0 என்ற நேர்கோட்டிற்கு மேலே அமைந்திருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு புள்ளியை எடுக்கிறோம். மேலே அமைந்திருக்கக்கூடிய புள்ளிங்கிறப்ப 2ன்னு கொடுக்குறப்ப தான் மதிப்பு 1ன்னு கிடச்சிது, அல்லது 2, 4, 3, 3 அப்படிங்கிற ஒரு புள்ளியை ஏது பிரதியிடுறோம். 3, 2ன்னு ஏது ஒரு புள்ளியை பிரதியிட்டுட்டோம்னா எக்ஸுக்கு 3 எனும் பொழுது ஒய்யின் மதிப்பு 2, 3, 2ன்னு ஒரு புள்ளியை பிரதியிடுறோம். 3 - 2 × 2 ≥ 0, 3 - 4 ≥ 0, -1 ≥ 0. 0ஐ விட -1 என்பது சிறிய எண். எனவே இந்த கூற்று தவறானது. அப்போ இதற்கு மேலே அமைந்திருக்கக்கூடிய புள்ளியை நம்ம எடுத்தது தவறானதாக இருக்கும். அப்போ இதற்கு பொதுவான இந்த நேர்கோட்டிற்கு கீழே அமைந்திருக்கக்கூடிய பகுதி தான் இதற்கு உண்டான பகுதிகளாக அமையும். அடுத்து 2x - y
லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 2, 2x மைனஸ் ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 2. இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்ததுனால நேர்கோட்டிற்கு கீழே அமைந்திருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு புள்ளி அப்படிங்கிறப்ப 1,2 எடுக்கலாம். 1,2 பிரதியிடுறப்ப 2 பெருக்கல் 1 மைனஸ் ஒய்க்கு 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 2, 2 மைனஸ் 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 2, அப்போ 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 2. பூஜ்ஜியத்தை விட மைனஸ் 2 என்பது பெரிய எண், அதாவது பூஜ்ஜியத்தை விட மைனஸ் 2 என்பது மிகச்சிறிய எண். அப்போ இந்த கூற்று தவறான கூற்றா அமையும். இப்போ இந்த இரண்டுமே இப்போ இதற்கு உண்டான பகுதி, அப்போ கீழே அமைந்திருக்கக்கூடிய பகுதியை நம்ம எடுத்தது தவறானதாக இருக்கும். இப்போ இதற்கு உண்டான பகுதி எது? மேலே இருக்கக்கூடிய பகுதி தான். எனவே 2 நேர்கோடுகளுக்கும் பொதுவான பகுதிங்கிறப்ப எதுவும் கிடையாது. இது இல்லாமல் மற்ற 2 அசமன்பாடுகள் எக்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0, ஒய் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு பார்க்குறப்ப முதல் கால் பகுதியில் தான் அமையும். முதல் கால் பகுதின்னு பார்க்குறப்ப 4 அசமன்பாடுகளுக்கும் பொதுவான பகுதி அப்படிங்கிறப்ப எதுவுமே நமக்கு அமையாது. எனவே இந்த அசமன்பாட்டை பொறுத்த வரைக்கும் தீர்வு இல்லைன்னு தான் கிடைக்கும். தேர்ஃபோர் 4 அசமன்பாடுகளும் குறிக்கும் பொதுவான பகுதி இல்லை. 4க்குமே பொதுவான பகுதி தான் நம்ம தீர்வாக எழுதுவோம். 4க்கும் பொதுவான பகுதிகள் ஏதும் கிடையாது. தேர்ஃபோர் இதற்கு தீர்வு இல்லை. தேங்க்யூ.